நானோ ஆசான் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயணகுரு. ஸ்ரீ நாராயணகுருவை பற்றிய சில இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவருடைய காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1856லேருந்து 1928. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு அருகில் உள்ள திருவனந்தபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செம்பழுத்தி அப்படின்ற கிராமத்தில் தான் வந்து பிறந்தார். இவருடைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து 2 பிரிவாக வந்து வாழ்ந்தனர். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவர்னர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சவர்னர். நாராயணகுரு வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில நூல்களை வந்து மொழிபெயர்த்துள்ளார். அது என்னென்ன நூல்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறள், ஈசோ வாசியோ உபநிடதம், ஒளிவில் ஒடுக்கம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயணகுருவால் மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்திற்கு அருகில் வந்து பார்த்தீங்கன்னா அருவிபுரத்தில் கோயிலை வந்து கட்டியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1903 தர்ம பரிபால யோகம் அப்படின்ற அமைப்பை வந்து நிறுவினார். 1903 தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற அமைப்பை வந்து நிறுவியிருக்காரு. ஸ்ரீ நாராயணகுரு வந்து பார்த்தீங்கன்னா ஈழவ சமுதாயத்தில் காணப்படும் தீண்டாமை முறையை வந்து ஒழித்து அனைத்து சமுதாயத்தையும் வந்து சமநிலைப்படுத்த வந்து பாடுபட்டார். எண்ணற்ற கோயில்களை வந்து கட்டி அனைத்து மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வழிபட செய்தார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய சமூக தொண்டுகள். அது மட்டும் இல்லாமல் சமுதாய பிரச்சனைகளான திருமண சடங்குகள், மத வழிபாட்டு முறைகள்லாம் வந்து எதிர்த்து போராடினார். இவருடைய கருத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சாதி ஒரே சமயம், மனித குலத்திற்கு ஒரே கடவுள் என்பது தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய கருத்து. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயணகுரு பற்றிய தகவல். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நானு ஆசன் சொல்லுவாங்க. இவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1856லேருந்து 1928. இவர் வந்து திருவனந்தபுரத்திற்கு அருகில் உள்ள செம்பழுத்தி அப்படின்ற கிராமத்தில் தான் வந்து பிறந்திருப்பார். இவருடைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்னர் சவர்னர்னு சொல்லுவாங்க. 2 பிரிவாக வந்து வாழ்ந்தாங்க. இவரால் மொழிபெயர்க்கப்பட்ட 3 நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள், ஈசோ வாசியோ உபநிடதம், ஒளிவில் ஒடுக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.